தமிழ்நாடு ஆசிரியர்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் திமுக அரசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு பள்ளியில சாதிச்ச மாணவர்கள கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடின திமுக அரசு அவங்க சாதிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஆசிரியர்களை கண்டும் காணாம தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் டெட் தேர்வு பத்தி கொடுத்த உத்தரவுனால தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆசிரியர்களோட வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்ப பணியில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் அந்த வேலையில தொடர்ந்து இருக்கணும்னாலும் இல்ல ப்ரமோஷன் வேணும்னாலும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம்னு உச்சநீதிமன்றம் போன செப்டம்பர்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த எக்ஸாமை இன்னும் 2 வருஷத்துக்குள்ள எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி இந்த எக்ஸாமை எழுத விருப்பம் இல்லனா அவங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கலாம்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்புனால தமிழ்நாட்டுக்கு சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் பாதிப்படைகிறாங்க. பல வருஷமா பணியில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆசிரியர்களோட வேலையும் பதவி உயர்வும் இந்த தீர்ப்புனால கேள்விக்குறியாயிருக்கு. தேசிய அளவுல 2011ஆம் ஆண்டுல இருந்து இந்த டெட் தேர்வு நடத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் 2012ல இருந்து டெட் தேர்வு நடக்குது. அப்படி இருக்க எப்போ பணியில சேர்ந்த ஆசிரியர்களும் கட்டாய டெட் தேர்வு தீர்ப்புனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தணும், ஊதிய முரண்பாடு இல்லாம சம ஊதியம் கொடுக்கணும்னு, காலி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும்னு ஏற்கனவே ஆசிரியர்கள் முன்வச்ச பல கோரிக்கைகளும் அப்படியே கிடப்புல போட்டிருக்கு ஆளும் திமுக அரசு. எதிர்க்கட்சியா இருந்தப்ப இதெல்லாம் நிறைவேற்றுவோம்னு தேர்தல் அறிக்கையில சொன்ன திமுக அரசு ஆளுங்கட்சியானதுக்கு அப்புறம் வசதியா இத மறந்துடுச்சு. இப்ப இந்த கட்டாய டெட் தேர்வு தீர்ப்பு விஷயத்துல கூட தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்வோம், ஆசிரியர்களை அரசு கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க சிறப்பு டெட் தேர்வு நடத்த போவதா ஆணை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப வேகமா நடத்தப்பட்டு வர சிறப்பு தீவிர திருத்த பணிகள்ல ஆசிரியர்களே அதிகமா வாக்குச்சாவடி அதிகாரிகளா பயன்படுத்தப்படுறாங்க. ஏற்கனவே இருக்கிற பணி சுமையோட SIR பணி சுமையும் சேர்ந்து இருக்கிற நிலையில கட்டாய டெட் தேர்வு தேர்ச்சி என்பது ஆசிரியர்களை நிலைகுலைய வச்சிருக்கு. இந்த கல்வியாண்டுல மட்டும் 207 அரசு தொடக்க பள்ளிகள் குறைவான மாணவ சேர்க்கையினால தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சுமார் 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் அரசு பள்ளிகள்ல நிரப்பப்படாம இருக்கு. ஒருவேளை இந்த கட்டாய டெட் தேர்வு தேர்ச்சி கடுமையா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பெருமளவிலான ஆசிரியர்கள் பணியிலிருந்து விலக வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் இருக்கிற ஆசிரியர் காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கில் உயரும். இதனால அரசு பள்ளிகளில் படிக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகும். இதை எதையுமே சீரியஸா எடுத்துக்காம சிறப்பு டெட் தேர்வு பத்தி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு. ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் போராட வேண்டிய திமுக அரசு அமைதியா இருக்கிறதும் மறைமுகமா பாஜகவை சப்போர்ட் பண்றதும் ஒண்ணுதான். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இல்ல.